ஒரு பெரிய அற்புதம். நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு அம்மாவை பார்க்கிறேன். மீண்டும் தாய் திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி கரங்களை தட்டி கொடுப்பது. இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற அபினேஷ் இருக்கிறார். அபி எத்தனாவது பிறந்தநாள்? 7வது பிறந்தநாள். திருச்சபையார் அப்படியே அவங்க கண்களை மூடி கரங்களை அபினேஷ் கரங்களை கேட்டுங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். தேவன் தந்த இந்த சுதந்திரத்தை தேவன் மாத்திரம்தான் பாதுகாக்க முடியும். இதோ 3வது அலை வருகிறது. சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுவார்கள் என்று மிகப்பெரிய பயமுறுத்தல் தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற நாட்களில் இந்த 7வது பிறந்த நாள் மாத்திரமல்ல, தீர்க்காயுஷை சுகம்பல ஜீவனை தம்முடைய மகனுக்கு ஆண்டவர் தரும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. நேசப்பிதாவே, மகனுக்கு ஞான அபிஷேகத்தை தாங்கப்பா. வளரட்டும், எல்லா கிருபையோடு ஞானத்தோடு வளரட்டும். பெற்றோருக்கு மாத்திரமல்ல, மற்றவருக்கும் திருச்சபை மக்களுக்கும் அவர்கள் சாட்சியாய் நிறுத்தப்படி செல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி. அது மாத்திரமல்ல, வரக்கூடிய 1ஆம் தேதி பள்ளிகள் எல்லாம் திறக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சாத்தியமா என்னன்னு நமக்கு தெரியல. சுற்றுப்புற மாவட்டங்களிலே அல்லது மாநிலங்களிலே பெருந்தொற்று பெரும் தீவிரமாய் பரவி வருகிறபடினாலே கேரள எல்லைகள், ஆந்திர கர்நாடக எல்லைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மாத்திரம் பாதிக்கப்படக்கூடாது என்று நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்க எனக்கு மனதில்லை. ஒட்டுமொத்தமான தேசமும் இந்த கொரோனா பாதிப்பின் எல்லா அலைகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வரக்கூடிய ஞாயிறு, அதற்கு அடுத்த ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களுக்கும் தேவாலயங்கள் இயங்க தடை விதித்திருக்கிறார்கள். எந்த சூழலிலையும் ஆலய ஆராதனைகள் பாதிக்கப்படாதபடிக்கு தேவ பக்தி உள்ளவர்கள் கூடி வரக்கூடிய இடத்துல தேவன் எல்லா தடைகளை அகற்றி அவர்கள் ஜெபங்களை கண்டு தேசத்தில் அற்புதம் செய்வார். ஆனால் அந்த சூழல் இன்றைக்கு மாறிட்டு இருக்குது. எந்த சூழலுமே காரணத்தை கொண்டு ஆலயங்கள் என்ன செய்யப்படக்கூடாது, மூடப்படக்கூடாது. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? செபிக்கணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படிக்கிறீங்களா? அப்படியே சேர தள்ளிட்டு 2 முழங்கால் நம்ம என்ன செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். வாயை திறந்து ஸ்தோத்திரம். தேவனே, தேசத்துல ஆலயங்களுக்கு தடை விதித்தா அது ஆண்டவருக்கு தடை விதிக்கிற மாதிரி இருந்தால் ஆண்டவரே தகப்பனே, வானம் சிங்காசனம் பூமி இப்படி பாதபடி பாதம் வைக்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறதே தகப்பனே. இந்த பூமியில மனிதனாய் வந்தபோது சொன்னீர், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னீரே தகப்பனே. இந்த பூமியை படைத்தவர் நீ தகப்பனே. இந்த பூமியில நீர் போற்றப்பட வேண்டும் அப்பா, நீ துதிக்கப்பட வேண்டும் ஐயா. எல்லா கனமும் மகிமையும் உடைய ராஜ்யத்திற்கு மாத்திரமே உண்டாக வேண்டும் தகப்பனே. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில அதிக ஆழமாய் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நல்லவரே, நல்லவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே நம்மை துதிக்கிறோம், இயேசுவே நம்மை துதிக்கிறோம், இயேசுவே நம்மை துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. இந்தியா இயேசுவை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே
அரசு விரைவில் வர அறிக்கை சொல்லுங்க. உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. துதிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டு தேசத்தில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய போவதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி 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 ஜீசஸ். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கடந்து போவதற்கு முன்னதாக ஒரு சாட்சியை சொல்லிட்டு கடந்து போக விரும்புகிறேன். 2 நாட்களுக்கு பிற்பாடு தம்பிக்கான கனவை பார்ப்பது சந்தோஷம், ரினேஸை பார்ப்பது சந்தோஷம், அலெக்ஸை பார்ப்பது சந்தோஷம். ஏன்னா நானே 4வது வாரம் இடைப்பட்ட 3 வாரங்கள் உங்கள் பகுதிகளை காண முடியாத ஒரு பேரதிர்ச்சிக்குரிய ஒரு சூழ்நிலை. ஜூலை 18ஆம் தேதி காலை ஆலயத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மூத்த சகோதரியின் மகன் சாமுவேல் பீட்டர், நல்ல ஒரு தேவனுடைய ஊழியன், மரித்து போனான் என்ற செய்தி கேட்ட உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏனென்றால் அந்த விருதை மாறனாத திருச்சபை ஊழியத்தினுடைய எதிர்காலம், நம்பிக்கை எல்லாமே அவன்தான். மாரநாதா ஸ்தாபனத்தினுடைய வாலிபர் ஐக்கியத்தினுடைய வளர்ச்சியின் விதை அவன்தான். ஒரு பெரும் ஸ்தாபன தலைவரை மிகுந்த கண்ணீரோடு நான் மகனே என்று சொல்லவா, ஊழியனே என்று சொல்லவா, அதையும் தாண்டி சொல்லுகிறேன். இந்த ஸ்தாபனத்தினுடைய பொக்கிஷம் அவன் மறைந்தது எனக்கு பெரும் இழப்பு என்று சொல்லி அவர் எழுந்த அந்த காட்சி எல்லாரையும் காலங்க செய்தது. சென்னையில் 1985ஆம் ஆண்டு KMC மருத்துவமனையில் அவன் பிறந்த பொழுது அவன் தாய் அவனை தூக்குவதற்கு முன்னதாக தூக்கி வந்தான். என் கரத்தை பிடித்து கொண்டு நடைபெற்றவர். மாமா இப்படித்தான் பேசுவார், மாமா இப்படித்தான் எழுதுவார், மாமா இப்படித்தான் நடந்தார்னு சொல்லி ஒவ்வொரு அசைவிலும் என்னை முன்னே வைத்து என்னை போலவே எல்லா திறமைகளையும் கலைகளையும் வல்லவனாக வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆசையோடு வளர்ந்தவன். வேதத்தை அவன் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம். அவங்க அம்மா சொல்றாங்க, மாமா மாதிரி எனக்கு பைபிளை தியானிக்க தெரியலம்மா, வசனங்கள் எப்படி தியானிப்பது என்று சொல்லி என்னோடு அவன் பேசும்போது இரவுகள் பகலாக மாறி போய்விடும். ஒரே ஒரு டீ இருந்த போதும் இரவு சாதாரணமாக போய் விடுஞ்சிடும். இருக்கிற இடம் அவ்வளோ கலகலப்பாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். திடீரென்று நெஞ்சு வலிக்கிறதுனால சாதாரணமாக இதை நினச்சிட்டாங்க. மருத்துவமனை கொண்டு போன போது ஒரே ஒரு அடைப்பு, நான் 100% அடைப்பு என்ஜிஓ பண்ண வேண்டும் என்று சொல்லி என்ஜிஓ சனிக்கிழமை மதியம் பண்ணுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை பால் தொழிக்க விட்டு அவன் பேசிய கடைசி வார்த்தை, அம்மா அப்பா சர்ச்சில் தனியாக கஷ்டப்படுவார், நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, நான் அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போய் பெட்டில் போயிட்டு அப்படி படுக்கிறான். அவனை மானிட்டர் பண்ணக்கூடிய எல்லாம் மானிட்டர் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஏறத்தாழ 5 மருத்துவர்கள் போராடியும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. மரித்த சடலமாய் கிடப்பதை அந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் பார்க்கும்போது அவன் மரித்து போனான் என்று என்னால் கண்களால் பார்த்து பிற்பாடு கூட அதை நம்ப முடியவில்லை. சமாதானத்தோடு சிரித்த முகம். அவனது வருடத்தினுடைய புது வருட ஆராதனையிலிருந்து அவன் தேவனுடைய மகிமையை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறான். தேவன் அவனை ஆயத்தமாக்கி அவரை எடுத்துக்கொண்டார். உலகத்தில் பெரும் வலி பிரசவ வலி, பெரும் சோகம், புத்திர சோகம். பிரசவ வலி கூட அந்த குழந்தையுடைய சத்தத்தை கேட்ட உடனே தாய்க்கு அப்படி படிப்படியாக செஞ்சிடும், இறங்கிடும்.
சோகம் இருக்கிறதே புத்திர சோகம். பிள்ளைகள் பெற்றோரை அடக்கம் பண்ண வேண்டும். பெற்றோர் இருக்கும்போது பிள்ளைகள் மரித்து அடக்கம் பண்ணப்படக்கூடிய அந்த அவ்வள நிலை எந்த தகப்பனுக்கும் எந்த தாய்க்கும் வரக்கூடாது. அடுத்தவர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேனே அவன் போயிட்டானே, நான் இருக்கிறேனே அவன் போயிட்டானே, நான் ஏன் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாழ பிடிக்காத பிடித்தமில்லாத ஒரு சூழல் அந்த ரசிகை வளம். இப்படி ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. யோசேப்பை இழந்ததான யாக்கோபு சொல்லுகிறார், என் நரைமயிரை துக்கத்தோடே பாதாளத்துக்கு இறங்கப்படுவேன். இனி எனக்கு எதுக்கு கட்டிங், இனி எனக்கு எதுக்கு ஷேவிங், இனி எனக்கு எதுக்கு ஆறுதல், இனி எனக்கு எதுக்கு ஆதாரம், இனி எனக்கு என்ன சந்தோஷம்? ஒன்றும் நான் பாதாளத்துக்கு போற வரைக்கும் நான் துக்கத்தோட தான் இருப்பேன். துக்கம் என்னை ஆழமாக அமிழ்த்துகிறது என்று சொல்லுகிறாரே, அந்த ஒரு சூழல் தான் இந்த குடும்பத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகினாலே இந்த காலகட்டங்களில் அந்த குடும்பத்திற்காகவும் அந்த ஊழியத்திற்காக நீங்கள் என்ன செய்ய ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு காரியத்தை சொல்லணும். கடந்த வருஷம் மார்ச் மாதத்தில் லாக்டவுன் போட்டதுலேருந்து ஒட்டுமொத்தமான தேசத்தில் ஒரு பெரும் பொருளாதார சீர்குலைவு, வேலை வாய்ப்பு இல்லாததுனாலே ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் என்றைக்கு அந்த ஊழியத்துக்கு வந்தனோ அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் பணத்தை ஒரு பொருட்டா எண்ணியது இல்லை. நாளைக்கு வேண்டும் என்று சொல்லி சேமிக்கும் பழக்கம் கூட இல்லாதவன். என்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மிஸ்டர் ஐசக், மகி, சீனி போன்றவர்களுக்கு என் நிலை நன்றாக தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் வருது, பாண்டிச்சேரியில் ஆம்புலன்ஸில் பாடி ஏற்றியாச்சு, உடனே விருத்தாசலவா. ஏன்னா அவங்க அப்பாவை வேற யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, நான் ஒருவன் மாத்திரம்தான். அந்த பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க வரத்துக்குள்ள நான் திருப்பூர்லேருந்து எங்கே போகணும், அங்கே போகணும். 2 மடங்கு தூரம் காரில் ஏறி உட்காந்துட்டேன். காரில் என்ன இல்லை, பெட்ரோல் இல்லை. காரில் பெட்ரோல் இல்லை. ஆண்டவரே, நான் ஒரு ஊழியம் செய்கிறேன். இது வரைக்கும் நான் பணத்தை நம்பிலாம் நான் என்ன செஞ்சதில்லை, ஊழியம் செய்ததில்லை. அது ஒரு பெருசாக நினச்சதும் இல்லை. ஆனால் இன்றைய வரைக்கும் என்னை போஷித்து காப்பாற்றி நீங்கள் என்ன செய்றீங்க, நடத்திட்டு வரீங்க. அந்த சமயத்தில் என்னுடைய அன்பு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணேன், தம்பி எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, நீங்கள் போங்க பாஸ்டர், 3 ரூபா கையில் இருக்கு, நான் போட்டு வருவேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய விலை 102 ரூபாய்க்கு மேலே பெட்ரோலுடைய விலை. இன்னைக்கு 107 ரூபா பெட்ரோலுடைய விலை. போமா போய் சேருமான்ற அந்த ஒரு காரியம் இன்னொன்று என்னால் வண்டி ஓட்ட முடியல. திடீர்னு இதை நிற்பது போல உடம்புலாம் இருக்குது. வண்டி எங்கே ஓட்டுறானுக்கே தெரியல. உள்ளே இருக்கிறவர்கள் அலர்கிறார்கள். பிள்ளைகள் அப்பான்னு சொல்லி கத்துறாங்க. எப்படி அங்கே போய் சேர்ந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியல. கூட்டரோடு வரும் 10 விருத்தாசனமே வந்துருச்சு. இப்போ நான் வந்து எப்படி போனேன்னு எனக்கு தெரியல. தேவனுடைய கிருபை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, பல சமயத்தில் தேவனுடைய ஊழியனாகிய நான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறபடினாலே பொருளாதாரத்தில் என்னை அவமானப்பட்டு விடாதீர்கள் என்ற ஒரு காரியத்தை மூலம் நான் சொல்கிறேன். இந்த உலகம் இருக்கிறவனை தானே செய்யுது, மதிக்குது. பணம் இருந்தால் ஒரு மதிப்பு, பதவி இருந்தால் ஒரு மதிப்பு, திறமைகள் இருந்தால் ஒரு மதிப்பு, அழகு இருந்தால் ஒரு மதிப்பு. அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே, பணத்தினால வரக்கூடிய ஒரு மதிப்பு எனக்கு வேண்டாம். உம்முடைய ஊழியனாய், உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவனாய், உதறுகளில் தேவனுடைய வார்த்தை நிறைந்தவனாய், தேவனுடைய வல்லமை பொருந்தினவனாய், தேவனுக்கு ஊழியக்காரன் என்ற அந்த ஒரு அந்தஸ்து, அதனால வரக்கூடிய ஒரு பெரும் மதிப்பு தான் எனக்கு வரணுமே ஒழிய உலகத்தில் வேற எதுவும் எதனால எனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆனால் இப்படிலாம் நான் நினைக்கும் பொழுது சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் மாறும்போது இந்த உலகத்தில் பணம் எவ்வளோ முக்கியம்னு தெரியுது.
எவ்வளோ முக்கியம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாலும், எத்தனை பேர் அதை எனக்கு சொன்னாலும், இன்று வரை அதனால் என்ன செய்ய முடியல, இன்று வரை அதனால் அங்கீகரிக்க முடியவில்லை. பணத்திற்காக சில உறவுகள் சற்று தூர நம்மை நிறுத்தும் பொழுது, சற்று முகம் கோணி நம்மை பார்க்கும் பொழுது, சில சங்கடங்கள் அது நிமித்தம் வரும்பொழுது பணம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு விளங்குது. ஆனாலும் இந்த உலகத்தினுடைய பல்வேறு இழப்புகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவனை போல உண்மையானது, ஜீவனை போல உன்னதமானது, ஜீவனை போல நிரந்தரமானது, ஜீவனை போல நித்தியமானது, ஜீவனை போல சத்தியமானது வேறொன்று உலகத்தில் அல்ல. கரங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அப்படியானால் இந்த பூமியில தேவன் உங்களுக்கு வாழ கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுக்காக, இந்த ஜீவன் வாழ்வதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஜீவனத்தின் சில நன்மைகளுக்காக அன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் தன் குடும்பத்தை எப்படி நேசிக்கிறானோ, ஒருவர் தன் குடும்பத்தை எப்படி நேசிக்கிறாளோ, அவ்விதமாய் நேசிக்கக்கூடிய இன்னொன்று இருக்குமானால் அது தேவனுடைய திருச்சபை. தேவனுடைய திருச்சபை. கடந்த ஆண்டிலிருந்து இன்றைய வரைக்கும் தேவன் பல்வேறு விதமான சூழலில் அடியனை நடத்தி கொண்டு வந்தார். இன்று வரை எப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய திருச்சபையுடைய தேவைகள் யாராலும், திருச்சபையுடைய காரியங்கள் யாராலும் வெளியில் பார்க்கும்போது இது வரைக்கும் ஒருபோதும் பணத்தில் குறைவுள்ளவனாக என்னை காண்பித்து கொண்டது கிடையாது. அவருக்கு என்னங்க, அவர் காரில் போறார். அவருக்கு என்ன, பணத்திரும்பத்தும் ஒருவனை கல்லூரி படிப்பிலிருந்து இடைநிறுத்தம் செய்தார் என்பது எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் வேறு காரணமும் இருக்கிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நான் ஒருபோதும் தேவனிடத்தில் கேட்டதில்லை. தேவனிடத்திலிருந்து அவர்களை நான் பெற்றேன். தேவனுக்காக மாத்திரம் அவளை வளர்த்து கொண்டிருக்கிறேன். தேவன் மாத்திரமே அவருடைய எதிர்காலம், தேவனுடைய ஊழியம் மாத்திரமே அவருடைய பணிக்காலம். அல்லேலூயா. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரலாம், கொஞ்ச காலம் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த திருச்சபையுடைய மக்கள் இந்த திருச்சபையையும், இந்த திருச்சபையினுடைய காரியங்களையும், இந்த திருச்சபையுடைய தேவைகளையும் உங்கள் சொந்த தேவைகளாக நினைத்து முதல் காரியம் நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், திருச்சபையை அதிக நேசித்து திருச்சபையினுடைய ஆராதனை நிகழ்வுகளுக்கு தடையெல்லாம் என்ன செய்யணும்? வர வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகத்தை காணிக்கைகளை தேவனுக்காக எடுத்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விதைத்தவன் உறங்குகிறான், விதைகள் உறங்குவதில்லை என்று சொல்லுவார்கள். நீங்கள் விதைக்கிற அந்த விதை 1000 மடங்கு ஆசீர்வாதமாக மாறி உங்கள் மடிகளிலே வந்து விழும்போது அது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை, பெரும் ஆச்சரியத்தை உங்களுக்கு நிச்சயமாக தரும். அல்லேலூயா. இன்றைக்கும் வாசித்ததான தேவனுடைய அந்த வசனத்தினுடைய பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம். அதிக நேரம் பேச போவதில்லை. சின்ன சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு திரும்ப இந்த ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறேன். லூக்கா 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். மீண்டும் எல்லாரும் சேர்ந்து இந்த பகுதி வாசிங்க. காணாமற் போனான், காணப்பட்டான். இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் இல்லையா? என்னோட கேஷுவலாக பேசுங்க. சந்தோஷத்தோட நான் உங்களை பார்க்குறேன். 1000 பேர்களுக்கு நடுவில் நான் நின்று தேவனுடைய வார்த்தையை பேசுகிற அந்த உணர்வுகளை விடவும் என் ஜனங்களுக்கு முன்னதாக, என் உறவுகளுக்கு முன்னதாக நின்று பேசுவதை பெரும் மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல 2 காரியம் சொல்லப்பட்டது. இவன் மரித்தான், திரும்பவும் இவன் காணப்படாமற் போனான், திரும்பவும். இது 2ல எது உண்மை? ஓப்பனா பேசணும், சரியா சொல்லணும். அலெக்ஸ், 2ல எது உண்மை?
ரெண்டும் உண்மைன்னு நீங்க என்ன சொல்லலாம் இல்லையா? எல்லாருக்கும் இது செத்துட்டா எப்படி வருவான்? தூர தேசத்துக்கு போனான்னு சொல்லுது. ஆனா இங்க பார்த்தா எப்படி இருக்குது? மரித்தான்னு இருக்கு. அதே தூர தேசத்துக்கு போனான்னு இருக்கு பாருங்க. நீங்க 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. தூர தேசத்துக்கு புறப்பட்டு போயின்னு இருக்கு. இது ஓகே. ஆனா இங்க பார்த்தா எப்படி இருக்குது? மரித்தான். எது உண்மை? அப்படியானால் மரணம் என்றால் என்ன? ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்களும் நானும் மரணம்னு நமக்கு என்ன செய்யும்? ஞாபகம் வரும். உயிரற்ற உடல் அசைவில்லாமல் கடத்தப்பட்டிருக்கும் காட்சி. புறமதஸ்தருடைய அதை பார்த்தா நெற்றியில ஒரு ₹1 காயின், கட்டை விரல்களில் போடப்பட்ட கட்டு, கோடி துண்டு மூடப்பட்ட உடல். இதெல்லாம் பார்க்கும்போது அது அவள் என்ன ஆயிடுச்சு? உயிர் போயிடுச்சு, செத்துட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படியானால் உண்மையான மரணம் எது? மரணம்ன்ற வார்த்தைக்கு இன்னைக்கு அநேகருக்கு அர்த்தம் தெரியல. எது சாவு? வசனம் சொல்லுகிறது, இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அவங்க அப்பா என்ன சொல்றாரு? இவன் என்னை விட்டு பிரிஞ்சிட்டான், இப்ப திரும்ப என்னோட சேர்ந்துட்டான். சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை ரகசியத்தை சொல்லுகிறேன். தகப்பன் சொல்லுகிறான், இவன் என்னை விட்டு பிரிஞ்சிட்டான், திரும்ப என்னோட சேர்ந்துட்டான். அப்ப இப்ப சொல்லுங்க, மரணம் என்ன சொல்லுங்க? ஹலோ, என்ன திட்ட வச்சிடாதீங்க, கேட்கறதுக்கு பதில சரியா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, மரணம் என்ன? என்ன பிரிவு? தகப்பனை விட்டு பிரிவதற்கு பெயர் தான் மரணம். பரம தகப்பனை விட்டு பிரிவதற்கு பெயர் தான் மரணம். இதை புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டிலேயும் தேவன் அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலேயும் தேவன் அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனாலும் இன்னும் நம்முடைய மனம் தெளிவில்லாமல் குருடாக்கப்பட்டு கிடக்கிறது. இப்போது நீங்கள் ஆதியாகமம் 2வது அதிகாரத்துக்கு நேராக வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே. அதை புசிக்கும் நாளிலே, தி பர்டிகுலர் டே, அந்த கனியை சாப்பிட்ற அன்னைக்கு அவங்க செத்து போயிடுவாங்க. சரி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு 3வது அதிகாரத்தை வாசிங்க, 7வது வசனம் வாசிங்க. திறக்கப்பட்டது. 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க. தன் புருஷனுக்கும் அவனும். அப்ப புசிக்க நாளிலே என்ன நடக்குது? செத்தாங்களா? இல்ல. வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, கண்ணு திறந்திருக்குது, உயிரோட தான். கண்ணு திறந்து பாருங்க, அவங்க 2 பேரும் எப்படிதான் இருக்காங்க? உசுரோட தான் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்படியானால் தேவன் சொன்ன முதல் பொய் எது? ஹலோ, இந்த வார்த்தையை பயன்படுத்துறது சற்று கஷ்டமா தான் இருக்கு மனசு. தேவன் பயன்படுத்தக்கூடிய முதல் உண்மை அது. ஆனா உண்மை தெரியாதவங்க அதை எப்படி நினைக்கிறாங்க? பொய்யா நினைக்கிறாங்க, பொய்யாக்குறாங்க, வாழ்க்கையை பொய்யா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எது மரணம்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எது மரணம்? என்ன தெரியுமா மரணம்? வாசித்து பாருங்க, 3வது அதிகாரம் 21 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல்வடைகளை உண்டாக்கி அவளுக்கு கொடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன், அது அப்படியே கடைசி பகுதி வாசிங்க, 23வது வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். மனுஷனை அனுப்பிவிட்டாரா, துரத்தி விட்டாரா? ஹலோ, அனுப்பிவிட்டாரா, துரத்தி விட்டாரா? அனுப்பி துரத்தி விட்டார். எப்படி அனுப்பி? ஏன் இனி மூஞ்சிலே ஒழிக்காத, தேவனுக்கு விரோதமாய், தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய்,
தேவனுடைய சுத்தத்துக்கு விரோதமாய் பாவம் செய்ததான மனுஷனை தேவன் தன்னுடைய கண்களுக்கு இராதபடி என்ன செய்கிறார்? துரத்தி விடுகிறார். இந்த துரத்தி விடும்போது தேவனும் மனுஷனும் பிரிக்கப்படுகிறார்கள். ஏதேனுக்குள்ள யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறாரு. ஏதேனு வெளியில யார் இருக்கிறார்? ஆதாமும் ஏவாளும் இருக்கிறார்கள். இப்ப திரும்பவும் ஏதேனுக்குள்ள வர முடியாதபடிக்கு அந்த 24 வசனத்தை கடைசி பகுதி வாசிங்க. ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடலை பட்டயத்தில் வர முடியுமா? உள்ள இது நித்திய பிரிவு. என்ன பிரிவு? நித்தியமான ஒரு பிரிவு. சத்தியம் மீண்டும் அவளை தேவனை சேர்ப்பதற்காக தேவனே மனுஷனா மாத்தியது. இதுதான் சத்தியம். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை சாப்பிட்ட அன்னைக்கு அவங்க தேவனை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க? பிரிஞ்சுட்டாங்க. இப்ப சொல்லுங்க, எது மரணம்? சாகவே சாவாயம் சொன்னது எது? என்னை விட்டுட்டு நீ போகவே போவாயின்னு சொன்னதுதான் சாகவே சாவாயின்னு அர்த்தம். அப்ப சாவை நம்ம பல சமயத்தில் புரிஞ்சிக்கல. அவன் புசிக்கிற அன்னைக்கே செத்துருந்தான்னா 5வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 5வது வசனத்தை வாசிங்க. ஆதாம் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் 930 அப்பா, அன்னைக்கு சாக வேண்டியவன் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறான்? 930. அப்படியானால் தேவன் சொன்னது பொய்யா? அது பொய் சொல்லுவாரா? அது பொய் சொல்ல மனுஷனும் மனுபுத்திரனும் அல்ல. அப்படியானால் அது மெய் சொன்னதை இன்றைக்கு பொய் சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? எடுத்துக்கொள்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவோம்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்கிற ஆத்மா தேவனை விட்டு பிரியும். தேவனை விட்டு பிரியும் அர்த்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப சொல்லுங்க, எது மரணம்? தேவனை விட்டு பிரிவதற்கு பேர் மரணம். எதற்கு தேவனோட இருக்கிறீங்க? இன்னும் சாகாம இருக்க சொல்ல மட்டும் உங்க கையை வச்சுக்காருங்க. நான் உயிரோட தான் இருக்கிறேன். அல்லேலூயா கேட்கல. நான் உயிரோட தான் இருக்கிறேன். நான் உயிரோட தான். கிறிஸ்தனுக்கு இது பவுல் என்ன சொல்றாரு? இந்த பரம ரகசியத்தை சொல்றாரு பாருங்களேன். நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் யாரு? கிறிஸ்து. அப்படின்னா உயிர் தான் நீங்க நினைக்கிற அந்த உயிர் இல்ல. தேவனோடு நெருங்கி இருக்கிறது. இப்பதான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான் அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? சாவு. அந்த சாவு கூட அவனுக்கு என்ன கிடையாது. சாவு அல்ல. சாவு எனக்கு, நீங்க நினைக்கிற சாவு எனக்கு என்னதான்? ஆதாயம் தான். நான் இங்க உயிரோடு இருக்கிறேன்னா இங்கேயும் தேவனோட இணைஞ்சுதான் இருக்கிறேன், அங்கேயும் தேவனோட. இங்கே மாம்சத்துல நான் இருக்கிறபடினால 24 hours என்னால தேவனோட இணைஞ்சிருக்க முடியல. இன்னும் அதிக லாபத்தோட மரணம் என்ன எங்க விட்டு போகுது? ஹலோ, நீங்க நினைக்கிற இந்த மரணம் இருக்குது எனக்கு இன்னும் அதிக லாபத்தை கொடுக்குது. ஏன்னா நித்தியமா சதா காலமும் எப்பொழுதும் தேவனோட நெருங்கி இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு அது கொடுக்குது. அதனாலதான் அந்த சாவு எனக்கு ஆதாயம் சொல்றாரு. அது நீங்க நினைக்கிற சாவு இல்ல, அது ஆவிக்குரியவனுக்கு அது ஆதாயம். கரங்களை தட்டி எல்லாருக்கும் மகிமைப்படுத்தும். மரணத்தை ஈண்டதென்று புரிந்து கொள்ள மனம் இருக்கிறது. மனம் இருக்கிறது. தினம் வாழ்கிறோம். எப்படி வாழ்கிறோம்? மரித்தவனாய் தான் வாழ்கிறோம். ஆதாம் 930 வருஷம் செத்து வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான்? செத்து வாழ்ந்தான். வேதாகமத்திலே நாபால் என்றதான ஒரு மனுஷன் தேவன் அவனை அடித்தார். ஆனால் அவன் 10 நாள் உயிரோடு இருந்தான். அவன் இருதயம் அவனுக்குள்ளே கல்லாயிற்று என்று வாசிக்கிறோம். அவன் இருதயம் கல்லாயிடுச்சு. அப்படியே இடிச்சு புள்ளின்னு சொல்லாது பார்த்தீங்களா? அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். அது போலதான் இன்னைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம். ஏன் வாழ்ந்துருக்கிறோம்? எதுக்காக வாழ்ந்துருக்கிறோம்? எது ஜீவன், எது மரணம் என்ற விளக்கம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, சத்தியத்தினுடைய வெளிச்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில இன்றைக்கு ஒரு உணர்வை நான் உங்களுக்கு விட்டு சொல்ல விரும்புகிறேன். மரணம் என்பது தேவனை விட்டு பிரிந்து சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை விட்டு தூரம் போகிற ஒரு அனுபவம். தேவன் மீது வைத்திருக்கிற வைராக்கியத்தை விட்டு தூரம் போகிற அனுபவம். சத்தியத்தின் மேல் வைத்திருக்கிற உறுதியையும் நம்பிக்கை விட்டு தூரம் போகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவம் நித்திய மரணத்தை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. தேவனை
முடியாதபடிக்கு சுடரொளி பட்டயத்தை நமக்கும் தேவனுக்கும் இடையிலே அது வீச செய்திருக்கிறது. அதுதான் உண்மை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமம் இந்த சரீர மரணத்தை என்ன சொல்லுது? நித்திரை என்று சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்பா எங்க? அப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருந்தா என்ன செஞ்சிருவாங்க? இயேசு ஒரு முறை அப்படிதான் சொல்றாரு, லாசரு நித்திரையா இருக்கான்னு சொன்னோன்னே சீசர் சொல்றாங்க, அவன் தூங்கினா என்ன செஞ்சிருவான்? எழுச்சிருவான். அதுக்கு நீங்க எழுப்பத்துக்கு நீங்களா போனோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க யோவான் 11வது அதிகாரத்தை பாருங்க. புரியல, எது நித்திரை எது சாவு என்ற விளக்கம் சீசர்கள் கூட இன்னைக்கு புரியல. இயேசுவோட ஒரு மரண வீட்டுக்கு சீசர்கள் போகிறார்கள். வாசல் பயங்கரமான மேலத்தாளத்தோட அந்த சாவு மேலம் சொல்லுவாங்க, தாரை தப்பட்டை முழங்குகிறது. ஒரு பக்கம் ஒப்பாரி அழுகுரல் கேட்கிறது. 12 வயது சிறுமி மறித்து போறார். ஒரு சின்ன பிள்ளை மறித்தா அந்த குடும்பம் இவ்வளவு பெரிய தூக்கத்தோடு இருக்கும். ஏசாங்க போறாரு. தாரை தப்பட்டை வாசிக்கிறவங்க ஒப்பாரி வைக்கிறவங்களாம் பார்த்து சொன்னாரு, சும்மா நிறுத்துங்க, சும்மா நிறுத்துங்க, பிள்ளை நித்திரையா இருக்க. பிள்ளை இவனுக்கு வளர்க்கல. இவங்க பாஷையில பிள்ளை என்னதான் செஞ்சிருக்கிறார்? சத்தவரா இருக்கிறார். இயேசுடைய பாஷையில நித்திரையா இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ பைபிள் சொல்லுது, சரீர பிரகாரம் மரணத்துக்கு பேர் என்னது? நித்திரை. உண்மையான மரணத்துக்கு பேரு தேவனை விட்டு பிரிகிற பிரிவு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நிஜமாவே பலமுறை நம்ம செத்து செத்து பழிச்சிட்டு இருக்கிறோம். மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். இன்றைக்கு திரும்பவும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அனுபவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யட்டும்? உங்களை நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை, ஒரு நேரம் இது. இன்றைய ரட்சணியினால், இன்றே அனுக்கிரக காலம், இன்றே உன் சமாதான வாழ்க்கைக்கு வேண்டியதை நீ சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கு நல்லமா இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். திருவள்ளுவர் சொல்லுவோம், தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நியாயம். ஆமா, பல சமயத்தில் நம்மள என்ன செய்ய முடியல? நியாயம் தன்னைத்தானே நிதானித்து பார்க்க முடியாத சூழலில் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். வாழ்வுன்னா நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல நட்புகள், நல்ல உறவுகள் நிறைந்த மகிழ்ச்சிகரமான சூழலை, இதைத்தான் வாழ்வு, இதைத்தான் வாழ்வின் வசதி என்று சொல்லி நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதுவல்ல வாழ்வு, அதுவல்ல வாழ்வு. பிரியமானவனே, பிரியமானவனே, நீ சேர்த்து வைத்த பணமாகட்டும், நீ சேர்த்து வைத்த சொத்தாகட்டும், நீ படித்து பெற்ற பட்டமாகட்டும், உழைத்து சம்பாதித்த ஜீவனத்தின் எந்த ஒரு காரியமாகட்டும், இது எதுவுமே உன்னை காப்பாற்றாது. இது எதுவுமே உன்னை காப்பாற்றாது. நீங்க நான் சொல்றேன், பணத்துக்காக யாரையும் பகைத்துக் கொள்ள நான் விரும்புவதில்லை. நல்ல குணத்துக்காக வேண்டுமானால் பகைத்துக் கொள்ளலாம். குணமில்லாதவர்களோடு பழகுவதை விடவும் பணம் இல்லாதவர்களோடு நம்ம என்ன செய்யலாம்? பழகலாம். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வசனத்தினுடைய வெளிச்சத்தை நான் சொல்லியிருக்கிறேன். தகப்பனை விட்டு பிரிந்த பொழுது தகப்பன் தன் மகன் இறந்து போனதாக சொல்லுகிறான். அப்படியானால் அந்த மகன் திரும்ப வருகிற வரைக்கும் அந்த தகப்பன் அந்த இறப்பினுடைய அந்த பிரிவினுடைய வலியை இந்த உலகம் எப்படி மரணத்தினுடைய வலியை அனுபவிக்குதோ அதை போலதான் என்ன செஞ்சிருக்கிறான்? அனுபவிச்சிருக்கிறான். அதனாலதான் அவனால எழுந்துச்சு போய் தேட முடியல. புரியுதா உங்களுக்கு? ஆட்டை இழந்தவன் தேடி காட்டுக்கு போகிறான். காசை இழந்தவன் விளக்கை கொளுத்தி பொறுக்கி வீடெல்லாம் சுத்தம் செய்து தேடுகிறான். ஆனால் சொந்த மகனை இழந்தவன் அதை மரணமாக எண்ணியபடினாலே அப்படியே சோர்வுற்றவனாய் அமர்ந்தவன் எழுந்திருக்க முடியல. கேட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு ஒரு கதையை போல சொல்லுகிறேன். நன்றாக கவனியுங்கள், கூர்மையான காதுகளோடு இருங்கள். ஒரு வாலிப பையன் யாருக்குமே கீழ்ப்படுவதில்லை. ஒரு நல்ல விஷயம் அவன் தெரியல.
மகா மோசமானவனா, கெட்டவனா, ரொம்ப மோசமானவனா இருக்கிறான். அந்த ஊர்ல உள்ள வாத்தியாரங்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க, பெரியவங்க சொல்லி பார்த்தாங்க, அப்பா அம்மா சொல்லி பார்த்தாங்க, உறவுகள் சொல்லி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை. ஒரு நாள் அவங்க அப்பா அவனை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துட்டார். அடிச்சு விட்டு துரத்துட்டார். 10 நாள் வீட்டை விட்டு வெளில போனவன் எங்கேயோ போய் பார்த்து 11ஆவது நாள் வீட்டுக்கு பின்னால தோட்டத்து வழியா வந்து அம்மான்னு கூப்பிடுறா. அம்மா வெளியில எட்டி பார்த்தவங்க பையன் எலும்பு தோலுமா பசியும் பட்டினியும் வந்து நிற்கிற காட்சியை பார்த்தோன்னே, மகனே வாடா வந்து சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு போட்டுட்டு அவன் சாப்பிடும் போது சொல்றாங்க அம்மா, நீ செய்யறதும் தப்பு தானடா, நீ செய்யறதும் தப்பு தானே. எனக்கு என்ன சொல்லட்டும்? எவ்வளோ எல்லாரும் சொல்றாங்க, நீ யார் சொல்றது என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன்றியே, நீ பண்ணது தப்பு தானே. ஆமாம்மா, வீட்டை விட்டு 10 நாள் போன பிற்பாடு தான் உங்க அருமெல்லாம் எனக்கு தெரியுதுமா அப்படின்ட்டு கேட்குறான். மெல்ல அப்பா என் மேலே இன்னும் கோபமா இருக்காராம்மா, அப்பா என் மேலே இன்னும் கோபமா இருக்காரா. அந்த சொல்றாங்க, நீ போனதுல இருந்து அப்பா என்ன செய்யல, சாப்பிடல. நீ போனதுல இருந்து அப்பா சாப்பிடல. மெல்ல அரைக்கதவை திறந்து அப்பாவை அந்த தாய் மகனுக்கு காண்பிக்கிறார். உள்ள அப்பா அழுது வந்து தன் மகனுக்காக கண்ணீரோடு சும்மா பண்ணி கொண்டிருக்கிறார். அம்மா சொல்றாங்க, நீ போனதுல இருந்து அப்பா உனக்காக அழுது கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அடிச்சது யாரு, துரத்துனது யாரு, அவர் தான். ஆனா அந்த வலியை அனுபவிக்கிறவர் யாரு சொல்லுங்க? அடிச்சதும் அப்பா தான், அழுததும் அப்பா தான். அடிச்சது மகன் திருந்த வேண்டும் என்பதற்காக, அழுதது அவன் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த தகவல் தன் மகனை அடித்தது அவன் திருந்த வேண்டும் என்பதற்காக. ரகசியமாய் ஜெபவேல அமர்ந்து கண்ணீரோடு ஜெபித்தது அவன் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகத்தான், திரும்பி வர வேண்டும் என்பதற்காகத்தான். பல சமயத்தில் தேவனும் நம்மை பல சோதனைக்குள்ளாக அனுப்பி நம்மை சில வேளை அடிப்பார். அந்த அடிக்கிறது அழிப்பதற்காக அல்ல, நம்மை திருத்தி திரும்ப அழைப்பதற்காக. அல்லேலூயா. அடைப்பதற்காக அல்ல, நம்மை திருத்தி திரும்ப தன்னிடமாய் அழைப்பதற்காகத்தான். அல்லேலூயா. பல சமயத்தில் சொல்லுவாங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கேட்பார். கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. அப்ப கண்ணீரோட ஜெபம் பண்ணதான் ஆண்டவர் கேட்பாரா? கண்ணீர் விடணுமா, கண்ணீர் விட்டு தான் ஜெபிக்கணுமா இப்பெல்லாம் நீங்க கேட்கலாம். நான் ஒன்னே சொல்ல போனா, மகா அழுது அப்பாவுக்கு தாங்காது, அப்பாவுக்கு தாங்காது, அடிச்சுட்டு அவரு அழுவார். ஆனா மகா அழுது அவருக்கு பிடிக்காது, தாங்காது. நம்முடைய தேவன் அப்படித்தான். ஆண்டவர் பற்றி நம்ம புதிய பாட்டில் வாசிக்கிற இயேசுவை பற்றி, மனதிற்கும் வல்லவராய், மனதிற்கும் வல்லவராய், மனதுருகி அவனை தொட்டார், மனதுருகி உற்றவனை பார்த்தார். இந்த வார்த்தை கவனிங்க, மனதுருகின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒருவனை பார்க்கும்போது அந்த ஒருவனுக்கு இருக்கிற அந்த உள் மன வலியை அவன் எவ்வளவு ஃபீல் பண்றானோ அதே ஃபீலிங்கை நான் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் அது மனதிற்கும். எனக்கு தலைவலியில் நான் துடிக்கிறேன், என்னை பார்க்கிற மொத்தம் தலையில கை வச்சுட்டு அந்த வலியை அவன் ஃபீல் பண்ற மாதிரி, அதுக்கு பேர் தான் அது மனதிற்கும். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் தான். இது தேவனுடைய இயல்பு, இது தேவனுடைய தன்மை. அது நீங்க மனதுருகி, நீங்க மனம் உடைஞ்சி கண்ணீரோடு நீங்க தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த மனசு உருகிடுவார், மனசு உருகிடுவார். பல சமயத்துல அவர் ஒரு தகப்பனை போல நம்மளால சில சமயத்தில் எப்படி இருக்கிற, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறார், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறார். குறைவுகளும் பாதை அனுமதிக்கிறார், வறட்சியான வறண்ட பாதை அனுமதிக்கிறார், கசந்த மாறாவின் பாதையை அனுமதிக்கிறார், குறுக்கே வரக்கூடிய சங்கடலையும் அவர் தான் அனுமதிக்கிறார், யோர்தானையும் அவர் தான் குறுக்கே வர அனுமதிக்கிறார், குறுக்கே எழுப்பி நிற்க எரியோக்கு அவர் தான் அனுமதி கொடுக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாமோ அவரை நம்பி அடியெடுத்து நடக்கையில அவைகளெல்லாம் பிரிந்து, அவைகளெல்லாம் குவிந்து, அவைகளெல்லாம் இடிந்து நமக்காக வழி கொடுப்போம். கரங்களை தண்ணி கதை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்துடைய வெளிச்சத்தை நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுங்க, நீங்களாம் செத்துட்டீங்களா, உயிரோடு இருக்கிறீங்களான்னு ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிக்க. நான் செத்துட்டேன்னா
உயிரோட இருக்கிறனா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பல சந்தர்ப்பமாக அது தெரியதில்லை. வாசிச்சு பாருங்க, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம். பதினாறாவது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை போதும். இவன் நினைச்சுக்கிறான், எந்த நித்திரை நினைச்சிருக்கிறான்? படுத்து தூங்குறத நித்திரைன்னு நினைச்சிருக்கிறான். அது நித்திரை அல்ல, அது நித்திரையே அல்ல. இவன் உண்மையாவே நித்திரை அடைஞ்சிட்டான். கர்த்தரை விட்டு என்ன செஞ்சிட்டார்? விலகிட்டாரு. கர்த்தரை விட்டு விலகிட்டார். இப்ப எப்பொழுதும் போல உதறி போட்டுட்டு எதிர்ப்பா செத்த பாடி எழுதுமா? சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. பாட கட்டி தூக்கின மாதிரி கண்ணை தோண்டி என்ன செஞ்சிட்டாங்க? கோமாலியா தூக்கிட்டாங்க. கர்த்தர் தன்னோடு இருந்த காலத்திலே உயிரோடு இருந்ததான சிம்சோன் வாழ்ந்தாங்க. ஒன் மேன் ஆர்மியா, தனி மனித சேனையாய் வாழ்ந்தான். பெலிஸ்த தேசம் கொடூர அரக்கர்களால் நிறைந்த தேசம். அது ஒரு வல்லரசு. ஒவ்வொருவனும் பலசாலியா இருப்பான். கோலியாத் என்ற ராட்சசன் பிறந்ததும் அங்கேதான். அந்த ஊருக்குள்ள தனியா போவா. யாரு? சிம்சோன் தனியா போவான். தனியா போவான். எவனும் பக்கத்துல வந்து என்ன செய்ய முடியல. அவன் முடிய கூட தொட முடியல. ஏன்னா முடியல. அவன் பார்க்கும்போது தலையில அவன் முடியாத நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தரை தன் தலையின் மேல் தூக்கி சுமந்து கொண்டிருந்தவர். அல்லேலூயா. கர்த்தர் தன் மேல இருந்தார், அவன் மேல இருந்தார். அவன் நடந்து போனான். அவனை அழிப்பதற்கு, அவனை பிடிப்பதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, முடியவே இல்லை. ஒரு முறை அரணான பட்டணத்துக்குள்ளே நுழைந்து விட்டான். உள்ள வரட்டும்னு சொல்லி எல்லா வீரெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இன்னைக்கு இவனை பட்டணத்துக்குள்ள என்ன செஞ்சிடணும், பிடிச்சோன்னு சொல்லி கோட்டை வாசலை அடைத்து விட்டார்கள். சிம்சன் கேஷுவலா வந்து காலையில் எழுந்திரிச்சு வந்து பல்லு குச்சி உடைச்சு, அந்த காலத்தில் ஆட்கள் சாதாரணமாக பல்லு வரைக்கும் பார்த்துருக்குறீங்களா? பல்லு வலைக்கிட்டே காட்டுக்கு போவாங்க பாருங்க. அந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு வந்து பத்த கல்லு குறுக்கு ஏதோ காது ஆட்டி அடிச்சு தோல் மேலே வச்சுட்டு எங்கே போயிட்டான்? மலை உச்சிக்கு போயிட்டான். பெரும் கோட்டைக்குள்ள அடைக்கப்பட்டவனை பிடிப்பதற்காக வீரர் வரும்போது இப்போ கோட்டையில் ஒரு ஓட்டை. ஆனால் அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா அதில் என்ன இல்லை, கதவே இல்லை. பார்த்தா நம்மளால் எங்கே இருக்கிறார்? கதவோட ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்னே வைக்கிறேன்னு சொல்லிட்டு போன மாதிரி இவர் எங்க இருக்கிறாரு? மலை உச்சியில் இருக்கிறார். அது ஒன்று சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஆள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிம்சோன்னா நீங்க கோலியாத் மாதிரி பெருசா இருப்பானா நினைக்காது. கேஷுவலா சாதாரண ஒரு மனுஷன் தான். அவனை கட்டி பிடிச்சிட்டு போறதுக்காக அவன் தேசத்தோட ராணுவம் வருகிறது. என்ன கயிறு தெரியுமா? உலகத்திலேயே அது வரைக்கும் அவ்வளவு பெரிய கயிறு இல்லை, மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கயிறு. அதுவும் ஒரு முறை கூட பயன்படுத்தி அந்த பரிச்சயம் பார்க்காத ஒரு கயிறு. ஸ்ட்ராங்கா என்ன செய்யறாங்க? கட்டி இழுத்துட்டு போறதுக்காக வந்து என்ன செய்யறாங்க? கட்டி இழுத்துட்டு போறாங்க. வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் மீது இறங்கின பொழுது நெருப்புப்பட்ட நூல் போல, ஒரு நூல்ல நெருப்புப்பட்ட எப்படி இறந்து போகும் அப்படி. நீங்க கயிறுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியல. சில ஊர்ல பெரும் பெரும் தேர்களை இழுப்பதற்காக, ஊரே கூடி தேர் இழுப்பதற்காக வடம் என்று சொல்லுவாங்க. 2 கைகளாலும் சேர்த்து பிடித்தா கூட கைக்கு அடங்கா. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கயிறு என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. அது எப்படி ஆகுது? நெருப்புப்பட்ட அப்பேற்பட்டவன் தேவன் தன்னோடு இருக்கும்போது முடியாதவெல்லாம் செய்து முடித்தவன். சிங்கத்தை, ஒரு கோழியை அப்படி பிடிச்சி பிக்கிற மாதிரி என்ன செய்யறான்? அந்த அளவுக்கு பெரியமான தேவனுடைய பிள்ளைகள். என்னைக்கு நான் சொல்றேன், நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா, ஆண்டவரோட இருக்கிறீங்கன்னா உயிரோட இருக்குன்னு சொல்லுங்க. என் மாமா அடிக்கடி சொல்லுவார், அவருடைய முதல் வார்த்தை தான், தேவன் உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, அதனால நான் உயிரோட இருக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், இயேசு உயிரோட இருக்கிறாரு, அதனால நீங்க உயிரோட இருக்க முடியாது. இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா, அதனாலதான் நீ உயிரோட இருப்ப. கரங்களை தெரிவிக்காத மகிமைப்படுத்துவோம்.
இயேசு உனக்குள்ள உயிரா இருக்கிறாரா? கிறிஸ்து உனக்குள்ள ஜீவனா இருக்கிறாரா? அவர் உனக்குள்ள ஜீவனா இருந்தா அந்த ஜீவன் உன்னை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? சுவாமி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரே ஒரு உண்மையை விளக்க செய்திருக்கிறேன். மரணம்னா என்னன்னு. மரணம் என்று நம்ம நினைக்கிறது சரீரத்தை விட்டு நீங்க நினைக்கிற இந்த ஜீவன் தெரியறதல்ல. தேவனை விட்டு இந்த சரீரமும் ஜீவனும் பிரியறது அது சாவு. அல்லேலூயா. சொல்லுங்க, அப்ப சொல்லுங்க, சாவு என்ன சொல்லுங்க? நான் தேவனை விட்டு பிரிவது சாவு. தேவனோடு இணைந்து இருப்பது வாழ்வு. அல்லேலூயா. தேவனை விட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னா அந்த பிரிதல் நீங்க பூமியின் மேலதான் நீங்க இருப்பீங்க. ஆனா நடைபெறும் என்று சொல்லுகிறார்களே, நடைபெறும் தான். இயேசு ஒருவனை தனக்கு சீசனாக அழைக்கிறார். என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் சொல்லி அவன் சொல்றான். வயசான அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, நான் போய் அவங்க என்ன செஞ்சிடறேன், கடைசி கால கடமைகளை செய்து அடக்கம் பண்ணி விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் சொன்ன போது இயேசு சொன்னார், மரித்தோர் தங்கள் இன்னும் உங்க அப்பா சாகலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன செஞ்சிட்டாரு? செத்துட்டாரு. அவர் செத்துதான் இருக்கிறாரு. நீங்க நினைப்பீங்க சத்தம் எப்படி இருக்கப்படி. எங்க வீட்டுல எல்லாம் செத்துட்டா நாங்க அடுத்த 3 மணி நேரத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு அடுத்த 3 மணி நேரத்துல பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுட்டு அடுத்த 3 மணி நேரத்துல பிரயாணம் பண்ணி வந்த இடத்துக்கே திரும்பி வந்துருவோமே. அவசர கதியான உலகத்துல அவசரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. அதை நீங்க நினைக்கிறீங்க. எது வரணும்? அநேகம் இன்றைக்கு தேவனை விட்டு பிரிந்து மரித்தவர்களாகத்தான் அழுகிறார்கள். அப்படிப்பட்ட மரித்தவர்களுக்காகத்தான் அழுங்கள். ஆத்ம பாரத்தோடு அழுங்கள். கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை அறிந்தால், உம்மை ஜீவனாக அறிந்தால் தானே அவர்கள் ஜீவனாக இந்த உலகத்துல வாழ முடியும். உம்மை அறியாதவர்கள் அவர்கள் நினைக்கிற ஜீவனோடு வாழ்ந்தா அந்த ஜீவன் ஒரு நாள் முடியும். அது மேலே ஏறாது. அது கீழே பாதாளத்துக்கும் அதன் கீழே இருக்கிறதான நித்திய நரகத்திற்கும் அல்லவோ இறங்கும். நம்முடைய ஜீவன் எங்க போடும்? ஆவித்தானே தந்த தேவனிடத்துக்கு போக வேண்டும். அந்த தேவனுக்கு அது போக வேண்டுமானால் அந்த ஆவி இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும் போது அது தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். தேவனோடு இணைந்திருந்தால் தான் அந்த தேவனுக்கு போக முடியும். அப்படி இல்லாவிட்டால் ஏதேனை விட்டு திரும்பி வந்ததால் ஆதாம் திரும்ப ஏதேனுக்குள்ள என்ன செய்ய முடியல? போக முடியல. தேவனே மான மரியாதைக்காக தோளுடைகளை உடுத்தி வெளியில அனுப்பினதுனால கொஞ்சம் மான மரியாதை இருந்துச்சு. இந்த உலகத்துல கொஞ்சம் மான மரியாதையோட, கொஞ்சம் சொத்து சுகத்தோட, கொஞ்சம் வருமானத்தோட, நல்ல சொந்த வீடு வாசலோட வாழ்ந்துட்டா இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதாமே எவ்வாறு நிர்வாணத்தை மூடினவர் தேவன் உன்னோடு இருக்கிறாரா? தேவனை விட்டு நீ பிரிந்து தூரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? எது வாழ்வு? எது வாழ்வு? வாழ்வு செத்து கொண்டிருக்கிறது, சாவு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. எல்லாரும் எழுப்புவோமா தேவ சமூகத்துல? எல்லாரும் எழுப்புங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல இரவுகள் சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை திடீரென்று மின்னலாய் அதை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது இரவு என்று கூட நான் பார்ப்பதில்லை. படுக்கலை எழுந்து அப்பொழுதே டைரி எடுத்து பதிவு பண்ண ஆரம்பித்து விடுவேன். தேவன் தம்முடைய வார்த்தைகள் வந்து வெளிச்சத்தை கொடுக்கும் போதெல்லாம் அந்த வெளிச்சத்தை பிற ஊழியர்களோடு தேவ பிள்ளைகளோடு நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது பெரும் ஊழியர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்ட அந்த சம்பவங்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் பல்லாயிரங்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரும் வெளிச்சமாய் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பதாக, வாழ்க்கை பிரகாசிப்பதாக. இந்த உலகத்துல உங்களுக்கு இருக்கிற ஜீவன் 70 வருஷம் 80 வருஷம் அது முடிஞ்சு போயிடும். அது ஜீவன் அல்ல. அந்த ஜீவன் மீண்டும் பாதாளத்துக்கு தான் இறங்கும். ஏன்னா உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த ஜீவனோட தேவனோட இணைச்சு அந்த ஜீவனோட வாழ்ந்தீங்கன்னா அப்பதான் நான் உயிரோடு இருக்கிறேன் நீங்க சொல்ல முடியும். எல்லாரும் சொல்லுங்க, ஏசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஏசு உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். அவர் எனக்கு சுவாசமாய் இருக்கிறார். அவர் எனக்கு பேச்சாகவும் மூச்சாகவும் இருக்கிறார். அவரே எனக்கு
எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, அவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, உன் படிப்பு, உன் பதவி, உன் வருமானம், உன்னுடைய சொத்து, உன்னுடைய சுகம் ஒருபோதும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒருபோதும் உன்னை காப்பாற்ற முடியாது. உன் தேவனுக்குள்ள ஜீவனாய் இருப்பாரானால், நீ தேவனோடு இணைந்து வாழ்வாயானால், அந்த வாழ்வுதான் உன்னை இங்கே உயிரிழவனாக, நீ மரித்தாலும் நித்திய ஜீவன் உள்ளவனாய், நித்திய ஜீவன் உள்ளவனாய் அது உன்னை மாற்றும். அன்றைய வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி, மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டார். திரும்பவும், இந்த வார்த்தை கவனிங்க, திரும்பவும் திரும்பவும் ஆண்டவர் ரெண்டு முறை எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீ திரும்பு, தேவனிடம் திரும்பு. இயேசு உலகத்துல பேசிய முதல் வார்த்தை மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்தை உலகத்துல பிடித்துக் கொள்ளலாம். மனம் திரும்பினால் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபித்து அந்த ராஜ்யத்துக்குரியவனாய் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நீ வாழ்ந்து விடலாம். மனம் திரும்பு. மனம் புதிதாகிறதுனாலே ஒரு மறுரூபம் உனக்குள்ளே உண்டாகட்டும். எதை வாழ்க்கை என்று நினைக்கிறாய், எதை ஜீவன் என்று நினைக்கிறாய், எதை மரணம் என்று நினைக்கிறாய், உன் நினைவு வேற, தேவனுடைய நினைவு வேற. பிசாசு மனதை கொண்டாய் வைத்திருக்கிறான். மனதை தேவனிடமாக திருப்பு, சத்தியத்தினுடைய வெளிச்சத்திடமாய் திருப்பு. தகப்பன் தன் மகனை இழந்துதான் தகப்பன் சொல்லுகிறான், என் மகன் மரித்து போனான். இன்னைக்கு ஆண்டவரை கேட்டா, நீ ஆண்டவரோட இருந்தா சொல்றாரு, என் மகன் உயிரோட இருக்கிறான், மரித்தான் மீண்டும் பிழைத்தான் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நாளாக இது இருப்பதாக. என் மகன் காணப்படாமல் இருப்பதால் மீண்டும் காணப்பட்டான் என்று உன்னை பார்த்தேன். அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னை பார்த்தேன் ஆண்டவர் சொல்லுகிறான், ஒரு நல்ல நாளாக இது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், மகிமையில் நான் வெளிப்படுவேனே, மகிமையில் நான் வெளிப்படுவேனே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இந்த உலக மரணம் வாழ்வது ஆதாயமாக மாற வேண்டுமானால் கிறிஸ்து உனக்கு ஜீவனாக, கிறிஸ்து உனக்கு ஜீவனாக இருந்தால் இந்த உலகம் மரணம் கூட உனக்கு நித்திய ஜீவனாக மாறும். இந்த உலக மரணம் கூட உனக்கு நித்திய ஜீவனாக மாறும். Thank you Jesus. சத்தியத்துடைய வெளிச்சத்தை சொல்றேன், மீண்டும் சொல்றேன்.
கிறிஸ்து உனக்கு ஜீவனாக இருந்தால் இந்த உலகம் மரணம் கூட உனக்கு நித்திய ஜீவனா மாறும். கிறிஸ்து உனக்கு ஜீவனா இல்லைன்னா இந்த உலகம் மரணம் கூட நித்திய மரணமாக மாத்திரம் இல்ல, நித்திய நரகமாக மாறும். நித்திய நரகமாக மாறும். கிறிஸ்து உனக்கு ஜீவனா இருந்தா இந்த உலகம் மரணம் உனக்கு நித்திய ஜீவனாக, நித்திய மகிழ்ச்சியாக, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே சீயோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். Thank you Lord. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அன்பு தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்றைக்கு நான் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறேனா, கிறிஸ்தவனுக்குள்ளே ஜீவனாக இருக்கிறாரா என்று ஒவ்வொரு நாளும் தன் அகத்தை பரிசோதிக்கக்கூடிய அந்த உள் வெளிச்சத்தை, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா. வெளியில கண்ணை திறந்து பிரகாசமா இல்லைன்னா கண்ணை கசக்கிட்டு பார்க்கிறோம், அதுவும் பிரகாசமா இல்லைன்னா ஆண்டவரே கண்ணாடி போடுறோம்ப்பா, பவர் செக் பண்ணலாம். ஆண்டவரே இன்னர் ஐயோடைய பவரை இன்னைக்கு செக் பண்ணுங்கப்பா. பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு தந்துடுங்கப்பா, தந்துடுங்க. உள்ளான வெளிச்சத்துல ஏசுக்குள்ள இருக்கிறாரான்னு பார்க்க, தேடி பார்க்க, ஏசுக்குள்ள ஜீவனா சுவாசமா இருக்கிறாரான்னு சொல்லி தேடி பார்த்தவரோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்க்க இந்த உலகத்துல எனக்கு உதவி செய்யப்பா, உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மாம்சத்துல மாத்திரம் இல்ல, ஆவி ஆத்மாவல்ல, கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற அந்த உயிருள்ள ஒரு வாழ்க்கை அப்படி பிள்ளைகளுக்கு தரப்படி நான் சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர் எடுத்து அப்படி வரிசையா போட்டுட்டு திருவுருவத்துக்கு ஏற்ற மாதிரி வரிசை கிரமமாக அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.